இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அது துறக்காத ஐலி. இப்போ உனக்கு வேற வழியே இல்ல. இந்த சிவாவை நீ இப்ப கூப்பிட்டுதான் ஆகணும். பசிக்குதே. அடி பாவி, இப்படி ஒரே அடியில நம்ம பிளானையும் சேர்த்து உடைச்சிட்டாலே. இதுவும் போச்சா? நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போல இருக்கு. உண்மைய சொன்னா நான் ஐலி டைப் ஆளு இல்ல. அவளுக்கு என்ன ஆளா இல்ல. நான் தான் தேவையில்லாம கற்பனை பண்ணி மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஐலி, ஐயோ, ஷாக்கே அடிக்கல. என்ன சீனியர், எனக்கு ஷாக் அடிச்சிருச்சுன்னு பயந்துட்டீங்களா? சும்மா நீங்க அலர்ட்டா இருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தேன். அப்போ நீ என்ன பேசல? அப்ப நான் தானே ஜெயிச்சேன். இருங்க அவசரப்படாதீங்க சீனியர், கொஞ்சம் டைம் பாருங்க. இப்போ டைம் 10:05. நேத்து நீங்க என்கிட்ட சேலஞ்ச் பண்ணும்போது டைம் 10. சோ நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாள், அதாவது 24 hours முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த சேலஞ்சில ஜெயிச்சது நான் தான். கவர்மெண்ட் நடத்துற பாராட்டு விழாவை டெலிகாஸ்ட் பண்றதுக்கு நம்ம சேனலை ஓகே பண்ணிருக்காங்கம்மா. சூப்பர் சித்தப்பா, இது நம்ம சேனலோட டிஆர்பிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. அது மட்டும் இல்ல இந்திரா, நம்ம சேனலுக்குன்னு இருக்கிற அந்தஸ்து இன்னும் கொஞ்சம் கூடும். பட்ஜெட்டும் 5 கோடி ரூபாய் அலாட் பண்ணிருக்காங்க. அது விஷயமா காலையில 7 மணிக்கு நீ போய் மினிஸ்டரை பார்த்து அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணுமா? ஓகே சித்தப்பா, அப்ப நான் நாளைக்கு போயிட்டு வந்துடுறேன். முடிஞ்சா போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு போமா. கண்டிப்பா சித்தப்பா. சரி, அலாம் வச்சுட்டு தூங்கு. ஆ, காலையில 7 o'clock 7 மணிக்கு நீ அங்க இருக்கணும். டோன்ட் வரி சித்தப்பா, காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே மினிஸ்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். குட் நைட் இந்திரா, படுத்தோங்க. குட் நைட் சித்தப்பா. அத்தை, எல்லாரும் வாங்க சாமி கும்பிடலாம். ஆ, வா. வாங்க. இங்க ஏதோ நடக்க போகுது சீனியர். ஒன்னும் நடக்காது. வா போய் சாமி கும்பிடலாம். ரித்திகா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா பாரு. வா போலாம் வா. ரொம்ப தான் கிண்டல் பண்றீங்க, உங்களுக்கு இருக்கு.
எப்படிதான் எல்லாத்துலயும் இவ பங்குக்கு வரானே தெரிய மாட்டேங்குது. ச்சே, இன்னைக்கு எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கலான்னு பார்த்தா இப்படி சொதப்பிடுச்சே. சிவா, ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு சொந்த ஊர் எது? சென்னைதாம்மா. சென்னைனா சென்னையில எங்க? அம்மா நான் இருந்ததெல்லாம் பூந்தமல்லி தான். நான் காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் எக்மூருக்கு பக்கத்துல வந்துட்டோம். சரி, உங்க அம்மா பேர் என்ன? சிவா, நான் உங்க அம்மா பேரை தானே கேட்டேன். அதுக்கே இப்படி திருத்தருன்னு முழிக்கிற? செல்வநாயகி, நான் ஆபீஸ் போகணும், டைம் ஆச்சு, வா. அட இருங்க, ஒரு நாள் லேட்டா போனா ஒண்ணும் ஆயிடாது. சிவா, உங்க அத்தை, இந்திராணி அண்ணி எங்க? ரொம்ப நேரமா நான் பார்க்கவே இல்ல. தெரியல, நானும் காலையில இருந்து பார்க்கவே இல்ல. இந்திராணி காலையில 5 மணிக்கே வீட்டு விட்டு கிளம்பி போயிருப்பாமா. அவ்வளவு சீக்கிரம் எங்க போயிட்டாங்க? அது ஒண்ணுல கார்த்திகா, இன்னைக்கு ஒரு பெரிய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஓகே இருக்கு. அது கவர்மெண்ட் நடத்த போற அவார்ட் ஃபங்க்ஷனை நம்ம சேனல்ல தான் டெலிகாஸ்ட் பண்ண போறோம். அது சம்பந்தமா தான் இந்திரா மினிஸ்டர் பார்க்க போயிருக்கா. அக்கா ரூம்ல தானே தூங்கிட்டு இருந்தாங்க. ஏய், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். குட் மார்னிங் சித்தப்பா. என்ன இந்திரா, டைம் என்னன்னு முதல்ல பாருமா. ஐயோ, 9 மணியா?